சித்திரை திருவிழாவிற்காக மதுரை சென்ற கள்ளழகர் கோவிந்தா கோஷத்துடன் அழகர் மலைக்கு திரும்பினார். மதுரை அழகர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10ஆம் தேதி தங்கப்பல்லக்கில் கள்ளழகர் மதுரைக்கு புறப்பட்டார். மே 12ஆம் தேதி வைகை ஆற்றில் எழுந்தருளுதல், 13ஆம் தேதி மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளித்தல், அன்று இரவு தசவதாரம், மறுநாள் பூப்பல்லாக்கு என்று பல்வேறு வைபவங்களை முடித்துவிட்டு மீண்டும் இன்று காலை 10 மணி அளவில் தங்கப்பல்லக்கில் தனது இருப்பிடமான அழகர்மலை நோக்கி திரும்பினார் கள்ளழகர். மலைக்கு திரும்பிய கள்ளழகரை பக்தர்கள் பூக்களை தூவி பக்தர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பினர். மா கோலங்களிட்டு வரவேற்பு அளித்தனர். மேலும் பூசணிக்காய் மூலம் கள்ளழகருக்கு திஷ்டி கழிக்கப்பட்டு உடைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அழகர் கோவிலுக்குள் சென்றடைந்தார். ஆலயத்தை விட்டு கள்ளழகர் மதுரைக்கு சென்று திரும்பி வருகையில் தற்போது மழை பெய்து குளுமையான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் நாளை உற்சவ சாந்தியுடன் அழகர் கோவில் சித்திரை திருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது.